16, 8, 9, 10 ஸ்லோகம் அப்படி பார்க்கலாம். அசத்தியம் இறைவனை மறுக்கிறது, அப்பிரதிஷ்டம் இல்லைங்கிறது, அதாவது பொய்யான பாதையில போறது, இல்லைன்னு பேசுறது. தே ஜெகத் ஆகுகு ஈஸ்வரம், இறைவனை ஏத்துக்காம இருக்கிறவங்களை பத்தி சொல்றாங்க. பரஸ்பர சம்போதம் கிம் அந்யத் காம கேத்துக்கம், காமத்தாலதான் படைப்பு சிருஷ்டி எல்லாம். அப்படி இது கடவுள் அவசியம் இல்லை, கடவுளுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசலாம். அசுரர்கள் உலகம் உண்மையில் இல்லை, அது ஆதாரமற்றது, இறைவன் கிடையாது, இனச்சேர்க்கையால் இந்த உலகம் உண்டானது, எனவே காமம்தான் படைப்புக்கு மூல காரணம், இதை தவிர வேறு என்ன இருக்கலாம் என வாதிப்பார்கள். கிம் அந்யத், அந்யத் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. உலகத்துல கடந்தாலும் ஆஸ்திகர்களுக்கு கர்மம், இறைவன், பரலோகம், மறுபிறவி இதுகளெல்லாம் நம்பிக்கை இருக்கு. எந்த நம்பிக்கையுமே இல்லாதவன் நாஸ்திகன். எப்படி ஈ சமைக்கும் போது அங்க அங்க இருக்கிற பொருட்களை உட்கார்ந்துருக்கு, திடீர்னு அது பாத்ரூம் பக்கமும் போயிடும். ஒழுங்கு இல்லாத ஜீவராசிகள் தான் நாஸ்திகம். ஒரு பொருளை தேடுன்னு அம்மா சொல்றான்னு வச்சுக்கலாம், பொருளை தேடு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்ல, அந்த பிள்ளை சோம்பேறியா இருந்தா என்ன செய்யும்னா தேடாமலேயே ஒரே அடியா அது இல்லையே, இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிடும். இதுதான் நாஸ்திகனுடைய தன்மை. வேதம் அம்மா இறைவனை கண்டறியணும்னு சொல்லுது. அதாதோ பிரம்ம ஜிக்னா சொன்னா பிரம்மத்தை அறியணும், அடுத்து பரபிரம்மத்தை அறியணும். இது வேத கட்டளை, அம்மாவுடைய கட்டளை. ஆனா அதுக்கு முயற்சிக்காம இல்ல இல்லைன்னு பேசுறான். இவங்களுக்கு உண்மையிலே பகுத்தறிவுங்கிறது கிடையாது. அவங்க கடவுளை மறுக்கிறதோட தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கடவுளை மனுஷன நினை அப்படின்னு பேசிட்டு அலைகிறாங்க. மறுபிறவிங்கிறது அதாவது மண்ணுலகு, விண்ணுலகு, இல்லாட்டி வேற எந்த யோனிகள்ல எதுல நமக்கு ஏற்பட்டாலும் அதுக்கு மறுமை அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியங்கள்ல கூட இருக்குது. மறுமைங்கிறது அது சத் சங்கத்துல இருந்தா புரியும், சத் கூட்டத்துல இருந்தா அது புரியாது. சத் சங்கத்தை பத்தி கூட திருக்குறள்ல ஒரு செயல் உண்டு. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னா அத்வைத பிரம்மா பாடுறாரு, வித்தவுட் செகண்ட். அவர்னா அவர் தான், அவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை. இந்த மாதிரி தனக்கு ஓமை இல்லாதான் தாள், அவருடைய பாதங்களை சேர்ந்தார் கல்லால், அவங்க பாதத்தை பிடிங்க, இல்லாட்டி உங்க கவலை போகாது. கவலைங்கிறது என்ன? உலகத்துல பிறந்து இறக்குறது. அறிவாளிகளுக்கு தான் அந்த கவலை வரும். ஆற்றல் அறிது அப்படிங்கிறார். இறைவனுக்கு சமமா யாரும் இல்லை அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்றார். இதே இன்னொரு கிரந்தத்திலையும் பார்க்கிறோம். உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெறுதாலும் நீக்களும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. சரணடைகிறது தான் அங்கேயும் சொல்றார். எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிறார், அவரே உமிழ்றார், அவரே நிலை பெற செய்யறார். அப்புறம் வேண்டாங்கிற போது எல்லாத்தையும் நீக்கிறார். இது அளவே இல்லை. அலைகளா விளையாட்டுடையார்னா இது அன்லிமிட்டடா இருக்கு. அப்படிப்பட்ட தலைவர் அவரு, அவருக்கே நான் சரணடைவோம் அப்படின்னு சொல்லி பாட்டு. தமிழ் இலக்கியங்கள், வடமொழி இலக்கியங்கள் அனைத்துமே மங்களமாக இறைவனை பாடி தங்களுடைய பாடத்தை துவக்குது. இதே மாதிரி அதிகாலையில நாம மங்களாரத்தி கடவுளை எழுப்புறது அப்படின்னு பாடுறோம். அது உண்மையிலேயே உள்ளத்துல இருக்கிற இறைவனை எழுப்புறது, வெளியே இருந்து உள்முகமா எழுப்புறது. இந்த பாடல்ல மங்களாரத்தி பாடல்ல பாத்தீங்கன்னா வாழ்த்துறது, வணங்குறது அப்படின்லாம் இல்லாம சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் கருத்தா பெரும்பாலும். அதே போலதான் இந்த செய்யுள்ல நான் பாருங்க, அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு பாடுறாரு. 9வது பதம் ஏதாம் அவஸ்டப்ய நஷ்டாத்மனக அல்ப புத்தேக பிரபவந்தி உக்கிர கர்மான அயாய ஜகதக அஹிதா. அல்ப புத்தினா தெரியும்,
புத்தி வந்து ரொம்ப மட்டமா இருக்கிறது. உக்கிர கர்மான அப்படின்னா அதுவும் தெரியும். ஒரு முறை ஒரு ரயில்வேல காத்திருக்கும் போது அங்க மணி அடிக்கிறதுக்கு ஒரு தண்டவாளத்தையே கொக்கி மாதிரி வளைச்சு தொங்க போட்டுட்டாங்க. அது எவ்வளவு உக்கிர கர்மா, அதாவது எவ்வளவு முரட்டு வேலை. அந்த மாதிரி உக்கிர கர்மானம். ஆஹ் அயாய ஜெகத, உலகத்தை வந்து நாசம் பண்றது திருவிழை ஹிதா, ஒருத்தரும் கூட ஹிதமா இருக்க மாட்டான். இந்த அசுரத்தன்மையாளர்கள் தனது சொரூப நிலையை உணராதவர்கள், மந்த புத்தி கொண்ட பகுத்தறிவற்ற அவர்கள் கொடுஞ்செயல் புரியும் சமூக விரோதிகள் ஆவர். அவர்கள் உலகில் எப்போதும் நாசத்தையே ஏற்படுத்துவர். இந்த அசுரர்களுக்கு உதாரணம் வந்து இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளை சொல்லலாம். ஏன்னா கடவுள் மறுப்பு விஞ்ஞானபூர்வமானது கிடையாது. பேரளவுக்கு விஞ்ஞானிங்கிறவங்களும் உலகத்தை நாசம் பண்ணதான் எதையாவது அறிவை பயன்படுத்தி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா 90 நாள்ல விளையிறத 45 நாள் ஆக்குவான், மண்ணை மலடாக்குவான். ஆஹ் நிறைய அது அது சொல்லலாம். அதுக்குள்ள போறது நமக்கு இப்ப அவசியம் இல்லை காலங்காலம். ஆன்மா வந்து உலகின் தயாரிப்பு அப்படி நிரூபிக்கிறதுக்கு இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் வரி பணத்தை அதுக்கு வீண் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து பகவான் இங்க வந்து அல்ப புத்தியாக, சும்மா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு புத்தியை பயன்படுத்தி வீணா போயிடுறாங்க. நல்லது தீயது சிறந்தது தாழ்ந்தது இதை அறியாத இந்த மூடர்கள் உலகத்துல வந்து அறிவாளியா காட்டுவாங்க, பரிசு வாங்குவாங்க. ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல, அதாவது அறிவார்ந்த அறிவுங்கிற விஷயத்துல ரொம்ப மூடத்தனமா இருப்பாங்க. இதனால அவங்க புத்தி வந்து அல்ப புத்தின்னு பகவானால சொல்லப்படுது. உக்கிர கர்மத்துல ஈடுபடுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா எதையாவது செய்வாங்க. கொலை கொள்ள வழிப்பறி இதுகளை எல்லாம் சட்டப்பூர்வமா செய்து தப்பிடுவாங்க. ஆனா பகவானுடைய இயற்கை வந்து இவங்களை வந்து முதல்ல மாதிரி ஒரு நாளைக்கு கவ்விரும். பரோபகாரம் இவங்கள சுத்தமா இருக்காது. அடுத்தவங்களை துன்புறுத்தி இன்பம் காண்றதுதான் இவங்களுடைய பொழுதுபோக்கு. ஹிதா அப்படின்னு ஒரு வார்த்தையை பகவான் சொல்றார். இதமான நடத்தை இருக்கு. ஒருத்தருக்கு கூட இவங்களை பிடிக்காது. அந்த மாதிரிதான் இவங்க நடத்த தன்னுடைய அறிவை, பணத்தை, சக்தியை, அதிகாரத்தை அத்தனையும் உலகம் நாசம் அடைகிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்குமே பயன்படுத்துவாங்க. பண்பாடு கலாச்சாரத்தை வந்து தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு சிதைப்பாங்க. நற்செயல், நல்ல எண்ணம் பற்றிய அறிவு அவங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லாததுனால சுருக்கமா தாமந்தான் அத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அதையே மையமா வச்சு வாழ்வாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அன்புக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா போயிடுறாங்க அப்படிங்கிறத பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.